விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு எப்போவாச்சும் டக்கு டக்குன்னு கோவம் வருது, இது என்னடா பழக்கம், இதனால நமக்கு கெட்ட பேர் தானே வருது அப்படின்னு தோணியிருக்கா? தேவையே இல்லாத இடத்துல இரிட்டேட் ஆயிருக்கீங்களா? அவங்க நம்மளை இரிட்டேட் பண்ணணும்னு எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனா நாமளா இரிட்டேட் ஆகி அதை ஓவர் திங்க் பண்ணியிருப்போம். இதெல்லாம் எதனாலன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு வகையான ஏஜிங் ஃபேக்டர் தாங்க. வயசாக சில இடத்துல நமக்கு பொறுமை இழந்துருவோம். ஆனா இதை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. நம்ம ஃபுட் ஹேபிட்ஸை கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணி டயட் எல்லாம் மாத்திட்டாலே இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் நிறைய குக்கும்பர் ஜூஸ். இந்த குக்கும்பர் ஜூஸ் எப்படி போடுறதுன்னா, தோல் நீக்கின ஒரு குக்கும்பர், ஹாஃப் லெமன், கொஞ்சோண்டு புதினா இலை, வேணும்னா கொஞ்சோண்டு ஹனி, ஆனா சுகர் சேர்க்க கூடாதுங்க. இதெல்லாம் சேர்த்து அரைச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு இருக்கிற ஏதாவது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸோ இல்ல மூட் ஸ்விங்ஸ் இம்பேலன்ஸோ இருந்ததுன்னா அதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி விடுங்க. குக்கும்பர் ஜூஸ்ல கூலிங் எஃபெக்ட் நிறையா இருக்கு. அதனால இதுல ஐஸ் போட்டு குடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இது சாதாரணமாவே ஜில்லுன்னு தான் இருக்கும். தண்ணி வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். குக்கும்பர் ஜூஸ் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னவே ஆமாங்க, குக்கும்பர் ஜூஸ் கோவத்தை கம்மி பண்ணும். ஏன்னா குக்கும்பர் ஜூஸ் ரொம்ப குளிர்ச்சி அதிகமா இருக்கிறதுனால இது நம்ம டைஜஷனுக்கு நல்லாவே யூஸ் ஆகுங்க. நம்ம காரமாக ஏதாவது உணவு சாப்பிட்ருந்தோம்னா அந்த காரத்தை இது தணிச்சு விட்டுடும். அதே மாதிரி குக்கும்பர் ஜூஸில் ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் நாள் ஃபுல்லாக பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கும் 1 கிளாஸ் வெள்ளரிக்காய் ஜூஸ் குடிக்கிறதும் சமம்னு சொல்கிறாங்கங்க. ஸோ நீங்கள் டெய்லி 2 வாட்டி கூட வெள்ளரிக்காய் ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் சுகர் சேர்க்காம குடிக்கணும். 40 வயசு ஆனாலே பொண்ணுங்களுக்கு லோ போன் மினரல் டென்சிட்டி வருதுன்னு சொல்கிறாங்கங்க. குக்கும்பர் ஜூஸில் போன்ஸுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்தும் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த குக்கும்பர் ஜூஸ் குடிக்கும் போது அதோட சீட்ஸையும் சேர்த்து அரைச்சி ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா அதில் இருக்கிற விட்டமின் கே உங்கள் போன்ஸுக்கும் உங்கள் மென்ஸ்ட்ருவேஷனுக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எப்போவாவது ஆன்சைட்டியாவோ இல்லை யார் மேலேயும் கோவப்படுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஒரு பிரேக் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போய் ஒரு குக்கும்பர் ஜூஸ் வாங்கி குடிச்சு பாருங்க. நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க பண்ணது மாதிரி பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோஷூட்காகவே டிவோர்ஸ் பண்ணுவாங்க இப்படி அப்படி சொல்லியிருந்தாங்க. கேப்ஷன்லேயே நான் போட்டிருந்தேன், என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி, நீங்கள்லாம் கஷ்டப்பட வேண்டாம், அதுலேருந்து வெளியே வாங்க, உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் வெளியே வாங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்காக வெளியே வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். நம்ம லைஃப் பார்ட்னர் எவ்வளோ ரிச்சாக வேணா இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம், ஆனால் நாளைக்கு அவங்க நம்ம கூட இருப்பாங்களான்றதே நம்ம அம்மா அப்பா சொத்தே நமக்கு பெர்மனெண்ட் கிடையாது லைஃப்பில். ஸோ இவங்க என்ன வேணால் சேஞ்ச் பண்ணுவாங்க லைஃப்பில். ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் வீடியோ கால் பேசிட்டு இருந்தாங்க. நான் 1 இயர்லேயே பிரிஞ்சிட்டோம். அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவே. செகண்ட் இயருக்கு அப்புறம் திடீர்னு பிளாக் பண்ணும் போது என் பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு தெரியணும் வளரும் போது அவள் வீடியோ கால் பண்ணியிருக்கா அவள் டேடிக்கு, அந்த ஆள் ஃபோனை எடுக்கல. நான் அடி வாங்குறதும் இல்லாமல் அவளும் இதுதான் ஒரு ஆண் இப்படிதான் இருப்பார் போல அப்படின்னு ஒரு ஆண் வர்க்கத்தையா வெறுத்திருப்பா. ஒரு ஆண்னா இப்படிதான் ஒரு பொண்ணை போட்டு அடிப்பாங்க போல, ஒரு டேடினா ஒரு மம்மியை அடிப்பாங்க போல அப்படின்றது அவ மனசுல பதிஞ்சிருக்கும். உங்களை தாங்குற ஹஸ்பண்டையும் உங்களை தூக்கி வச்சிருக்க ஹஸ்பண்டையும் போட்டு நான் இந்த மாதிரி மிதிக்க சொல்லலை, கிழிக்க சொல்லலை. என்ன மிதிச்சவனே நான் மிதிச்சேன், என்ன அழிச்சவனே நான் அழிச்சேன், அவ்வளோதான்.